நார்த் கொரியா லீடர் கிம் ஜாங் உனுக்கு நம்ம தமிழ்நாட்டிலுமே அவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. நான் லாஸ்டா போட்ட வீடியோல ஏகப்பட்ட கமெண்ட் வந்தது. அதை வச்சுதான் எனக்கே தெரியும். என்னோட வீடியோவையும் ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் பண்ண உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நார்த் கொரியா லீடர் கிம் ஜாங் உன் இவர் போட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கேட்டீங்கன்னா நீங்களே அந்த நாட்டுக்கு போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஏழ்மையான நாட்டையும் இதை தான் சொல்றாங்க. ரொம்ப பவர்ஃபுல் வெப்பன் வச்சிருக்க நாட்டையும் இதை தான் சொல்றாங்க. நார்த் கொரியா சவுத் கொரியான்னு சொல்லிட்டு மொத்தம் 2 இருக்கு. நார்த் கொரியால பண்ற வேலையெல்லாம் பிடிக்காம சவுத் கொரியா இப்ப தனியா இருக்காங்க. இவங்க 4-5 தலைமுறையா இந்த நாட்டையே டேக் ஓவர் பண்ணிட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கால வைக்கிற இடம் கண்ணிவடி இருக்கின்ற மாதிரி இவர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணதை எல்லாருக்குமே சாவதான் முடியும். கிம் ஜாங் உனோட தாத்தா நினைவு நாள் அன்னைக்கு அந்த நாட்டுல இருக்க யாருமே கொஞ்சம் கூட ஸ்மைல் கூட பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா ஷூட்டு. இந்த நாட்டுல வெறும் 28 அரசியல் மட்டும் தான் இருக்கு. அதை மாத்தி 1 வெட்டினீங்கனாலுமே மறுகையா. நம்ம இப்பெல்லாம் சோசியல் மீடியால தான் அவ்வளவு லிங்கா இருக்கும். வாட்ஸ்அப் இல்லைன்னா ஃபேஸ்புக் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம், இது எதுவுமே இல்லாத நாடு சவுத் கொரியா. குறிப்பிட்ட இன்டர்நெட் மட்டும் தான் ஆக்சஸ் கொடுத்திருக்காரு. இதையும் மீறி வேற ஏதாவது இன்டர்நெட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்பாட் அவுட். ஜென்ஸுக்கு எல்லாமே பிடிச்ச ஃபேவரட்டான ஒண்ணு ஜீன்ஸ் பேண்ட். அந்த நாட்டுல அது சுத்தமா அலோடே கிடையாது. நம்ம வீட்டுல டிவி இருக்குல்ல, என்னென்ன சேனலோட சன் டிவி, ஜி தமிழ், பாலிமர் சொல்லிட்டு ஏகப்பட்டது மாறும். இது பிடிக்கலன்னா அதுக்கு போவோம், அது பிடிக்கலன்னா இதுக்கு போவோம். ஆனா நார்த் கொரியால 3 சேனல் மட்டும் தான் இருக்கு. அந்த 3 சேனலுமே கிம் ஜாங் உனை பத்தி மட்டும் தான் போகுமா. எப்படி மாத்தினாலுமே அவரை தான் பார்த்தாகணும். நம்ம தமிழ்நாடு பிடிக்கலன்னா வேற நாட்டுக்கு போவீங்க, வேற நாட்டு இருக்கிற ஆளு இங்க வருவீங்க. ஆனா நார்த் கொரியால அப்படி கிடையாது. நார்த் கொரியா பிடிக்கலன்னா நீங்க வெளியே எங்கேயும் போக கூடாது, வெளியே இருக்க ஆளு உள்ளேயும் வரக்கூடாது. அப்படி மீறி நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா வெளியே இருந்து பிடிச்சிட்டு வந்து உங்களை இங்கேயே போட்டுருவாங்க. நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம போட்டோ மாட்டதே ரொம்ப அதிகம். நார்த் கொரியால 3 தலைவர்களோட போட்டோ கன்ஃபார்ம் மாட்டியே ஆகணுமா. இதுக்கு ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் இருக்கு, அதை சொல்றேன். நார்த் கொரியா ஒரு வீட்டுல பயங்கரமான தீ விபத்து ஏற்படுது. வெளியே இருந்து பார்த்த ஒரு ஓனர் வேக வேகமா போயிட்டு உள்ள இருந்த பசங்களை மட்டும் முதல்ல வெளியே கூட்டு வந்துடுறாங்க. இது நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணும், அப்ரிஷியேட் தானே பண்ணணும். ஆனா நார்த் கொரியா என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? நீ இவ்வளவு வேகமா போயிட்டு பசங்களை மட்டும் காப்பாத்தி கூட்டு வரே, எங்க போட்டோவை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு அந்த லேடியை தூக்கி ஜெயில போட்டிருக்காங்க. இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வச்சுட்டு அந்த நாட்டுல மக்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. இவ்வளவு ரூல்ஸ் இருக்கு அந்த நாட்டுல. நீங்க ஜஸ்ட் டூரிஸ்டா வச்சு அந்த நாட்டுக்கு போவீங்களா போக மாட்டீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.